பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமே ஆனால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வனாந்திரத்தில் நடத்தப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர்களுக்கு ஆகாரம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஆகாரம் இல்லை என்றல்ல, ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாகவே இவர்கள் நமக்கு ஆகாரம் இல்லை, நம்ம சாக போகிறோம், இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இவங்க மோசே ஆரோன் கிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்படி வாழ்வதற்கு நாங்கள் செத்தா கூட பரவாயில்லை, இங்கே சாகிறதுக்காக எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க என்று சொல்லி அவர்கள் முறையிட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவன் நம்மை ரட்சித்து அழைத்து வந்திருக்கிறார். ரட்சிப்புக்கு தேவன் கொடுத்த கிரயம் என்பது அது கொஞ்சம் அல்ல, ஒரு மனிதனுக்கும் கொடுக்க முடியாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்திருப்பார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஒண்ணுமே தரலையா, கர்த்தர் தீபத்தை அணைய விட மாட்டார். கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். இந்த வனாந்திரத்தில் பட்டினியாய் இருந்து மரித்து போனார்கள் என்று ஒருவரையும் சொல்ல முடியாது. அதற்கு மாறாக சாப்பிட்டு செத்தவங்க நிறைய இருக்கிறாங்க. சாப்பிட்டு காடையை விரும்பி அதிகமாய் சாப்பிட்டு மரித்தவர்கள் இருக்கிறார்களே தவிர சாப்பிடாம மரித்தவர்கள் ஒருவரும் இல்லை. காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கவில்லை, வாய்க்கவில்லை என்றதும் சாவை ஒருபோதும் விரும்பாதிருங்கள். உபாகம் 30:19 கர்த்தர் அதுதான் மோசேயை கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீயும் சந்ததியும் என்றென்றைக்கும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரத்தில் நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் போகும்போது சாவை விரும்புகிறோம். எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படி வாழ்வதற்கு சாகிறதே பெட்டர் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை, அப்படிப்பட்ட எண்ணமே வரக்கூடாது. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்தால் மட்டுமே அந்த நாடை நாம் சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே இவர்கள் எதற்காக அழுகிறார்கள் பாருங்கள். நாங்கள் பட்டினியாக இருந்து சாகும்படிக்கு என்று சொல்லி அழுதார்கள். நமக்கு தெரியும், இந்த வனாந்திரத்தில் வெரி நெக்ஸ்ட் டே கர்த்தர் மன்னா கொடுக்க போகிறார். நாளைக்கு ஒரு பெரிய அற்புதம் இவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க. அது தெரியாமல் இன்னைக்கு சாவை விரும்பிட்டு இருக்கிறாங்க. இன்று செத்தா பரவாயில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நாளைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். நீ அதை பார்க்க தான் கர்த்தர் இதுவரை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அதை பார்க்காமல் போய்விடாதே, சாவை விரும்பாதே. கர்த்தர் குறித்த காலம் வரை கர்த்தரை நம்பி வாழுங்கள். நிச்சயம் கண்கள் அற்புதத்தை காணும். அடுத்த நாள் காலையிலே சிறைவிலர்கள் எழுந்து பார்த்தபோது அத்தனை வீட்டுக்கு முன்பதாக மன்னா கிடக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு முன்பாக அல்ல, அழைக்கப்பட்ட அத்தனை வீட்டிற்கு முன்பாகவும். எஸ், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார். உங்கள் வாழ்வின் கதவை நீங்கள் திறந்து பார்க்கும்போது ஆமென், உங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த மன்னா விழுந்து கிடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் உங்களுக்கான அற்புதம். நிச்சயம் அதை காண பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. பல நேரங்களிலே அப்பா, இன்று எங்கள் கண்கள் இன்னும் ஒன்றும் பார்க்கவில்லை என்ற எண்ணம் எங்கள் வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வருகிறதப்பா. எங்களை மன்னிப்பீராக. கர்த்தரை நம்பி காத்திருக்க முன் செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.